என்னோட நேரம் என்னமோ அரை மணி நேரத்தில் நான் திறந்து பார்த்ததுனால அந்த செடி இவ்வளோக்கு தப்புனுச்சு. ஆனால் இல்லாட்டினா பாஸ் ஆயிடுச்சு எடுக்குது பாருங்க குதிக்கிறதா. அப்பா மணக்குதுங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு எல்லோ கலராக ஆனதுக்கப்புறம் தான் இதோட மனமே அப்படி அடிக்கும். இந்த மஞ்சள் கலர் பூ வந்து எத்தனை பேர் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லுங்க. ஆனால் முள் இருக்கும் இந்த செடி ஃபுல்லாக பயங்கர. மஞ்சள் அறுவடையை போட்ட உடனே எல்லாருமே எனக்கு மஞ்சள் இத்தனை கிலோ 5 கிலோ 4 கிலோ அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்படியே சிகப்பு மஞ்சள் பச்சை அப்படி 3 கலராக தெரியுது. இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். உன்னோட லஞ்ச் பேக் சருண்டு காட்டி கொடுத்துருச்சு. ஓகே வேகட்டும். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். நமக்கு எத்தனை வயசானாலும் நம்மளோட மனசில் இருக்கிற கஷ்டத்தை ஒருத்தர் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு கட்டாயமாக தேவைப்படுறாங்க இல்லைங்களா? அப்படி தாங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இவங்க இருக்காங்க. இவங்க வந்து மலேசியாவில் இருக்காங்க. ஒரு 3 வருஷமாகவே எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. இவங்க வாட்ஸ்அப் மூலிமா 2 பேரும் பேசிக்குவோம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ரொம்ப ஆறுதலாக பேசுவாங்க. எனக்கு இவங்க கூட பேசினாலே மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிரும். இவங்க வந்து மலேசியாவிலேருந்து ஒரு 10 நாள் டூராக வந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவில்களையும் பார்த்துட்டு போகிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்படி வரும்போது எங்கள் வீட்டுக்கும் வந்துட்டு போனாங்க. வந்துட்டு லஞ்சு நான் ரெடி பண்ணியிருந்தேன். லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் கூட கொஞ்சம் நேரம் இருந்தாங்க. நல்லா மனசு விட்டு 2 பேரும் ஆசையாக பேசினோம். பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பி போனாங்க. இதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் உங்ககிட்டையும் காட்டுறேன் நான். ஓகேங்களா? வேலை பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். என்ன அப்படின்னாக்கா நம்ம மருதாணி செடி இருக்கு இல்லைங்களா, அதை கட் பண்ணி மருதாணி செடியை பாருங்கள் உருவிட்டு இருக்கிறாங்க இலைகளை. ஏமா இது நாட்டு மருதாணி தானேம்மா இது? இந்த நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து நாட்டு மருதாணி. ஏன்னா அங்கங்கே முள்ளாக இருக்குது பாருங்கள். அந்த முள்ளாக இருக்கிறது தான் வந்து நாட்டு மருதாணி. அது சிறு தலையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் மருதாணி, நாட்டு மருதாணி. இதை வந்து உருவி கொஞ்சம் காய வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏர் பேக் வந்து தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க. அதுக்காக கொஞ்சம் காய வைக்க போகிறேன். இது வந்து மருதாணி ஒவ்வொன்றா எடுத்து ரெடி பண்ணி கடைசியாக தான் நம்ம வந்து அரைக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நம்ம மருதாணியை முதல்ல காய வச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி தலைக்கும் ஃபேஸ் பேக் ஏர் பேக் போட போகிறேன். அதுக்காக தான் இன்றைக்கி பறிச்சுட்டு வந்தேன். 2க்கும் சேர்த்து இன்றைக்கி காய வைக்க போகிறேன். ஓகேங்களா? ரொம்ப நாள் கழித்து நம்ம வெள்ளையம்மா இன்றைக்கி தான் வந்துருக்குது வீட்டுக்கு. ஆமாம், வந்ததும் கீரையே கடைய சொல்லியாச்சு. இன்றைக்கி சூப்பரான எல்லா கீரையும் போட்டு கடைஞ்சி இன்றைக்கி சாப்பாடு நம்ம வீட்டில். ஒவ்வொன்றா எடுத்து ரெடி பண்ணி கடைசியாக தான் நம்ம வந்து அரைக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நம்ம மருதாணியை முதல்ல காய வச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி தலைக்கும் ஃபேஸ் பேக் ஏர் பேக் போட போகிறேன். அதுக்காக தான் இன்றைக்கி பறிச்சுட்டு வந்தேன். 2க்கும் சேர்த்து இன்றைக்கி காய வைக்க போகிறேன். ஓகேங்களா? ரொம்ப நாள் கழித்து நம்ம வெள்ளையம்மா இன்றைக்கி தான் வந்துருக்குது வீட்டுக்கு. ஆமாம், வந்ததும் கீரையே கடைய சொல்லியாச்சு. இன்றைக்கி சூப்பரான எல்லா கீரையும் போட்டு கடைஞ்சி இன்றைக்கி சாப்பாடு நம்ம வீட்டில். சூப்பரான செடியாக நேற்றுக்கு வாங்கினதுங்க. செம்பக பூச்செடி அழகாக ஒரு ஒயிட் கலர் இல்லை என்கிட்ட, சாண்டில் கலரு. சரி வாங்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். அதை பாருங்கள், நைட்டு வந்து நல்லா அந்த சந்தில் இந்த செடிங்களுக்கு இடையில தான் வச்சுருந்தேன். இங்கே தான் வச்சுருந்தேன். ஆனால் அப்பயும் ஒரு அரை மணி நேரம் கதவை சாத்திட்டு வெளியில் வந்து பார்த்தேன். அப்படியேதா இங்கே கவரு, அங்கே செடியோட பிச்சு போட்ட பூ இது எல்லாம் பிச்சு போட்டுருச்சு. என்னோட நேரம் என்னமோ அரை மணி நேரத்தில் நான் திறந்து பார்த்ததுனால அந்த செடி இவ்வளோக்கு தப்புனுச்சு. ஆனால் இல்லாட்டினா விடியறதுக்குள்ளே பிச்சு எஞ்சிருக்கும் இல்லைங்கண்ணா? கடிச்சிருக்குது. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் பொழைக்குமோ என்னவோ தெரியல. ஆனால் வச்சிடலான்னு எடுத்து தண்ணியில் போட்டு வச்சேன். இதோட கட் பண்ணிவிடலாம். இல்லை கட் பண்ணிவிட்டு இப்போ வாங்க நிலத்துல வச்சிடலாம். வேலை காலைல எனக்கு எந்திரிச்சதும் இந்த அண்ணன் வந்தோடனே இதை முதல்ல வைக்கணும்னு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். அதுக்கு தான் இந்த மயில் பண்ணுற சேட்டை என்னால் ஒன்றுமே தாங்க முடியல. அப்பா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ட்டு படுத்துட்டு இருக்கிறா. ஏன்னா மயில் டெய்லி 4 கப் ஐஸ்கிரீமு, கோசாக்காய், எனக்கு கூட எங்கள் கொடுக்காரு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தது கிடையாது. 10க்கு ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்டு. இன்னைக்கு பிஸ்கெட் திங்காம உள்ளே போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு கோசாப்பழம் வாங்கி வந்துரு, ஐஸ்கிரீம் ஒரு கப் எடுத்து வந்து போட்டுரு. காலையில் போடலான்னு இருந்தால் திறக்கிறதுக்கு பயந்துகிட்டே போடாம விட்டேன்.
இன்றைக்கி காலையிலேயே ஃபுல்லாக தலை ஃபுல்லாக வந்து மருதாணி, அதுக்கப்புறமேட்டு பீட்ரூட்டு, நெல்லிக்காய் இது 3ஐயும் அரைச்சி தலைக்கு பூசியிருக்கிறேன். பாருங்களேன், தலை ஃபுல்லாக பூசியாச்சு. ஒரு அரை மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் கழித்து நம்ம வந்து கழுவிடலாம். நேற்றுக்கு தலையோட தண்ணி ஊற்றினேன், இன்றைக்கி வந்து பூசியாச்சு. இன்றைக்கி வெறுமனே அலாசிட்டாக்கா போதும். இல்லை, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் எங்கே குளிக்கிறாருன்னு உங்ககிட்ட காட்டுறவாங்க. நாம் புதுசாக போர் போட்டோம் இல்லைங்களா, இங்கே கீழே ஒரு போர் போட்டிருக்கோம். முன்ன போட்ட போர் அங்கே இருக்குது. இதோ அந்த இடத்துல இருக்குது. அங்கே ஃபஸ்ட்டு போட்ட போர், இது செகண்டு போட்ட போர். 2 போர் இருக்குது நம்ம வீட்டில். 2க்குமே வந்து சர்வீஸ் வாங்கிட்டோம், ஃப்ரீ சர்வீஸ் வாங்கிட்டோம். அப்போ 2 தண்ணி இருக்கிறதுனால நல்லா நம்ம காட்டில் தண்ணி இது 2மே போர் போட்டுட்ருமாங்க. இப்போ மீன் தொட்டி பாருங்கள் எவ்வளோ நம்பிருச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மீன் தொட்டி நம்பிருச்சு. தண்ணி பார்த்தோன்னே ஐயாவுக்கு ரொம்ப ஆசை ஆயிடுச்சு எடுக்குது பாருங்க குடிக்கிறத. தண்ணி டெய்லிக்கும் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, அதனால் நல்லா புது தண்ணியாக இருக்குது, நல்லா இருக்குது தண்ணி. அப்படியே இந்த ஹோட்டலில் கூட இந்த மாதிரி தண்ணி இருக்காது, ஸ்விம்மிங் பூலில் வச்சுக்கிற தண்ணி கூட இந்த மாதிரி இருக்காது. அவ்வளோ சூப்பரான தண்ணியாக இருக்குது. என் பையனை தான் நான் பார்த்தா குதிப்பான், ஆனால் அதுக்கு தான் வழி இல்லாமல் இருக்குது. ஏங்க உங்களால் அப்படியே ஒரு வட்டம் அடிச்சுட்டு வர முடியாது? அதெல்லாம் போயிடுச்சு, பழைய கண்டிஷன்லாம் இல்லை. பழைய கண்டிஷன் இல்லையா? நல்லா இருக்குது தண்ணி ஊற்றிக்கிறதுக்குல. நான் ஒரு குதியாட்டம் பாரு, பிள்ளைங்கிட்ட காட்டினா நல்லா வந்து குதிக்குங்க. நீந்த சொன்னால் மிதக்கிறாரு. நம்ம முருங்கைக்காய் ஃபுல்லாக இப்போ காய் வச்சிருச்சு. ஆ பாத்தியா, முழுவாதியே படுத்துட்டு இருக்கிறேன். முழுவாதியே கை கால் ஆட்டாத அப்படியே படுத்துக்கிற மாதிரியா? என்னங்க குரங்கு வித்தையெல்லாம் காட்டுறீங்க? குரங்கினி வித்தையெல்லாம் காட்டுறாரு. அவர் வெயிட்டுக்கு உள்ளெல்லாம் போக முடியறதில்ல இப்பெல்லாம். சரி, இந்த சம்மர் முழுக்க இனிமேல் இதில் ஆட்டம் போடுறது தான் வேலை இனிமேல் எங்களுக்கு. இன்றைக்கி வந்து இந்த இடத்த கொத்தி விடலான்னு சொல்லிட்டு, இதில் தான் நம்ம சாமந்தி பூலாம் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம் கொத்தி விட்டுறலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கிட்ட ரொம்ப நாள் கழித்து நம்ம வெள்ளையம்மா வந்து இன்றைக்கி வந்திருக்காங்க. சரி, அந்த அம்மாவை பிடிச்சி தான் இன்றைக்கி கொத்தி விட சொல்லியிருக்கேன். நான் வச்சுருக்கிற செடிங்களை காட்டேன். இது வந்து கேசவர்த்தினி ஒரு 2 செடி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒன்று, அங்கே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வல்லாரை, இது 2 வல்லாரை. இது வந்து பொடுதலை. எங்கள் காடே பரவி கிடக்குது. இந்த அம்மா பார்த்தா திட்ட போகுது, அம்மா அதை வெட்டி விடாத. பொடுதலையை எல்லாத்தையும் வந்தால் ஒரே இடத்துல பிச்சுக்கணுங்கிறதுக்காக தான். அது வந்து மறிக்கொழுந்து. தும்பச்செடியை கூட பிச்சுட்டு வந்து இங்கே வச்சுருக்கிறேன். காட்டில் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது அப்பப்போ ஓடி போய் எல்லா இடத்துலையும் தொலைவி பிடிக்கணும். இதுனா ஒரே இடத்துல வந்து பறிச்சுக்கலாம் இல்லைங்களா, அதுக்காக தான் ஒரே இடத்துல வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து இது என்னது, கத்திரி செடி, கூடவே வந்து தக்காளி செடியும் வச்சோம் இல்லைங்களா அன்றைக்கி. அதுதான் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலர் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா சூப்பராக தலை வந்துருச்சு. இதுவே கட்டிங் போட்டு வச்சோமோ இன்னும் நிறையா வந்துடும். இங்கே ஒன்று வச்சேன், இங்கே ஒன்று வச்சிருச்சு. சூப்பர். இன்றைக்கி இதெல்லாம் கொத்திட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம அவர் கொடுத்த விதைங்க, புது ரக விதைகள் கொடுத்தாருல, அதெல்லாம் போட்டேன். அதெல்லாம் கூட வந்திருக்குது பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் கத்திரி விதையும் வந்திருக்குது, வெந்தய விதையும் வந்திருக்குது, அப்புறம் தக்காளி செடியும் வந்திருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து இது பண்ணணும், பாதுகாப்பு பண்ணி வளர்த்தணும். எங்கள் பக்கத்து காட்டில் இருக்கிறவங்களோட கோழி வந்து நம்ம காட்டில் வந்து மேய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கமாக வரைக்கும் வருது. என்ன சொல்லி அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. வேலியை வலை எது கட்டினாலும் அந்த அம்மா அப்படி அறுத்து விட்டு உள்ளார நோண்டி விட்டு அமுச்சு விட்டுருது. என்ன போய் சொல்ல முடியும்? அவங்ககிட்ட வாய் பேசவும் முடியல. வாய் பேசினா காய்ச்சி மூச்சுன்னு கத்துது அந்த அம்மா. ஒன்றும் முடியல. ஏம்மா சிரிக்கிற? அது பேசுகிற பேச்சுக்கு நம்மளால பதில் பேச்சு பேச முடியல. என்ன பண்ணுறது? இது வரைக்கும் வந்து மேயுதுமாதா, இங்கே வரைக்கும் வந்துதா, இங்கே வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் நம்ம கேட்டுக்கிட்ட தான் வரல, அந்தளவுக்கு வந்துடுது இப்போ கோழிங்க.
எல்லாருமே கிளச்சி வருது. காட்டுக்கு வேலைக்கு வரீங்களாம் திட்டுறாங்க. நாங்கள் கொத்தி கொத்தி விட்டோமாக்கா வந்து அடுத்த நாள் வந்து பார்த்தா எல்லாம் கிளச்சி கிடக்குது. நாங்கள் இப்படி எத்தனை ட்ரிப் தான் கொத்துறதுங்கிறாங்க. என்ன பண்ணுறது? இப்படி ஒருத்தருக்கு உபகாரம் செய்யாட்டினாலும் ஓத்தரம் கொடுக்கக்கூடாது. அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அதுதான் நான் சொல்கிறது. சரி, இப்போ நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். செடியை வச்சிட்டாரு, வச்சு தண்ணியும் ஊற்றியாச்சு. பார்க்கலாம் எத்தனை நாளில் இது மறுபடியும் துளிர் வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு புது வரவாக ஒருத்தர் 2 பேர் வந்திருக்காங்க. 2மே என்கிட்ட இல்லாத வெரைட்டி. நான் நேற்றுக்கு நங்கவள்ளி போனனுங்களா, அங்கே வந்து விற்றுட்டு இருந்தாங்க. டக்குன்னு இறங்கி வாங்கிட்டேன். இது சாமந்தி பூ தான். ஏதோ சாயம் அடித்த மாதிரி பாருங்களேன், டபுள் கலராக ஆகுது. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. சரி, நம்ம எப்படியாவது வச்சு காப்பாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அவர் வந்து நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சவராக போயிட்டார். அதனால் கம்மியாக தான் கொடுத்தாரு, 50 ரூபாய்க்கு தான் கொடுத்தாரு இந்த செடியை. அதுக்கப்புறம் இது ஒரு மூலிகை தோட்டத்துக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து இலை பிரண்டை. இந்த பிரண்டை நம்ம பிரண்டை வச்சுருக்கோம் இல்லைங்களா, எங்கிட்ட வந்து ஒரு 3 வகையான பிரண்டை இருக்குது. தட்டையாக இருக்கும், உருண்டையாக இருக்கும், அப்புறம் நார்மலாக சதுரமாக இருக்கிறது. நான் 3 வகையான பிரண்டை வச்சுருக்கேன். இப்போ இது வந்து இது ஒரு வெரைட்டி. இதுவும் பிரண்டை தான். நம்ம எப்படி பிரண்டையை பிச்சு நம்ம சமைக்கிறோமோ அதே மாதிரி இலை பிரண்டை இது. இந்த இலையை பிச்சு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தணும். இது புது வெரைட்டி கிடச்சிச்சு, இதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இது 2ஐயும் நம்ம நடவு செஞ்சிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம கனக செம்பக பூவை நம்ம பறிச்சிக்கலாம். இது அப்பா மணக்குதுங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு எல்லோ கலராக ஆனதுக்கப்புறம் தான் இதோட மனமே அப்படி அடிக்கும். இது எதுக்காக பறிக்கிறேன் அப்படின்னாக்கா, நான் வந்து இந்த குளியல் பொடி வந்து அரைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் பொண்ணுக்கு ஃபேஸ் பேக் வந்து முகத்துக்கு பூசுறதுக்கு அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு இந்த கனக செம்பக பூவை வந்து போடலாம் அப்படின்ட்டு, அதுக்காக தான் இந்த பூவை பறித்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்பப்போ பூக்கிற பூக்களை பறித்து வச்சுக்க போகிறேன். இதெல்லாம் மனமாக இருக்கிறதெல்லாம் நம்ம பறித்து நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். நம்ம அரைக்கும் போது நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு தான். அப்படியே நீங்கள் சாயந்தர நேரத்தில் இந்த செடிக்கிட்ட வந்து உட்காந்திங்கன்னா அப்படியே ஒரு சூப்பரான ஒரு மனம் அடிக்குங்க. அந்த மனம் நம்ம சொல்லவே முடியாது, அப்படி ஒரு மனம் அடிக்கும். அதை நீங்கள் வச்சு நீங்கள் அனுபவிச்சு பாருங்களேன். அப்படி சூப்பரான செடியை. அம்மா அங்கே வந்து இது சாமந்தி பூ வச்சிரு. சூப்பர். இன்றைக்கி நாங்கள் வெளியில் போகலான்னு வந்தோம். வர வழியில் இந்த மஞ்சள் கலர் டிசம்பர் பூச்செடி கண்ணில் பட்டுச்சிங்களா, சரி அதை பிடுங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மஞ்சள் கலர் டிசம்பரு. சரி, ரோட்டோரத்தில் நிறையா செடி இருக்குது இந்த மஞ்சள் கலரு. சரி, ஒரு செடி பிடுங்கிட்டு போய் வீட்டில் நட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் பிடுங்குறோம். அந்த வேலையை வந்து நம்ம ஐனார் தான் செய்கிறாரு. சூப்பராக இருக்குல்ல. இந்த மஞ்சள் கலர் பூ வந்து எத்தனை பேர் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆனால் முள் இருக்கும், இந்த செடி ஃபுல்லாக பயங்கர முள்ளாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நம்ம வீடுங்களில் வச்சுருக்கவே மாட்டாங்க, முள் குத்திருன்னு. ஆனால் கலர் ரொம்ப அழகு கலராக இருக்கும். டிசம்பரில் இது ஒரு கலர், அழகு கலரு. இது மாதிரி ரோடுங்களில் தான் இருக்கும், மலை பகுதியில் ரோட்டோரத்தில் இருக்கும். அதைத்தான் ரோட்டோரத்தில் பார்த்ததும் பிடுங்கிக்கிட்டேன் நான். ஒரு செடி போதுண்டானா இன்னும் வர பிடுங்கிக்கிட்டே இருக்கிறான். உன் ஆசை தீர நீ வச்சுக்கோ, இந்தாக்கான்னு பிடுங்கிக்கிட்டே இருக்கிறான். போதும் தம்பி வாடா. ஏன்னா சின்ன சின்ன செடியாக நிறையா இருக்குதுங்களா, அதனால் பிடுங்கிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் எல்லாமே வேரோடு இருக்குதுங்க பாருங்கள், எவ்வளோ வேரோடு பிடுங்கிருக்கிறோன்னு. அதனால் காப்பாற்றிட முடியும். போதும் வா தம்பி. ரொம்ப சுறுசுறுப்பாக மும்மரமாக வந்து மஞ்சள் அறுவடை நடந்துகிட்டே இருக்குது. மஞ்சள் அறுவடையை போட்ட உடனே எல்லாருமே எனக்கு மஞ்சள் இத்தனை கிலோ, 5 கிலோ, 4 கிலோ அப்படின்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக ஒவ்வொரு கட்டத்தையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டிகிட்டே இருக்கிறேன். அது எப்படி நான் வந்து அரைக்கும் போது யாருக்கும் தெரியாமலாம் அரைச்சி வீட்டில் வைக்க போகிறேன், எல்லாம் அரைச்சி உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து மஞ்சள் வந்து நிலத்துலேருந்து நோண்டி எடுக்கிறோம். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு பாருங்கள். எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடியே நடக்கிறத தான் வீடியோ எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன். இதில் இன்னும் 4-5 ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சாதான் நம்ம கைக்கு வந்து மஞ்சத்தூளாக வந்து நிற்கும். சரிங்களா? அடுத்தடுத்து ப்ராசஸ் நடக்கும்போது காட்டுறேன் உங்களுக்கு. இந்த காட்டில் வந்து கொஞ்சம் மஞ்சள் நல்லாவே வந்திருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம தக்காளி தான் பொறுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அப்படியே தக்காளி பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன்,
அப்படியே சிகப்பு மஞ்சள் பச்சை அப்படியே 3 கலராக தெரியுது அப்படியே. அதனால தான் நான் மறுபடியும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். அப்படியே ஒரு 2 செடி வீட்டாண்ட இருந்துட்டா போதுங்க, அப்படியே சகட்டு மேனிக்கு அப்படி காய்ச்சி தள்ளிடுது பாருங்களேன். அப்படியே அந்த சொர்ணம் செரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செரி பழம் மாதிரியே தெரியுது பார்க்கறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிச்சே இருக்கலாங்க காய். அப்படி காய் வந்துக்கிட்டே இருக்குது. சூப்பரான தக்காளி. தக்காளி 150 ரூபா 200 ரூபாய்க்கு விற்கும் போதெல்லாம் இவ்வளோ காய்க்காது. கம்மி ரேட்டுக்கு விற்கும் போது தான் இவ்வளோ காய்க்கும். அதனுடைய சீசன் போல இருக்குது, அதான் இவ்வளோ காய்க்குது. இப்போ தக்காளி எல்லாத்தையும் பறிச்சுட்டு நாங்கள் எவ்வளோ பறிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். ஒரு 3 ரகம் இருக்குது. நாங்கள் சந்தைக்கு போயிருந்தப்ப ஒருத்தர் ஒரு விதை போட்டு முளைக்க வச்சு செடியாக கொண்டு வந்தார். அந்த செடியை எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாருங்களா, அதை நட்டு வச்சேன். அந்த தக்காளி எப்படி இருக்குதுங்கிறதையும் பாருங்கள் நீங்கள். அதனால் ஒரு 3 விதமான தக்காளி இருக்கும் எங்கிட்ட. இப்போ 3ஐயும் பறிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. தக்காளி எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு சட்டி தக்காளி வந்திருக்குது. சூப்பர். எனக்கு இந்த பழம் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. இதுவும் நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது. கூடவே வந்து ஒரு கட்டு கீரையும் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு தக்காளி கடைஞ்சி கீரையை வணக்கி வச்சிட வேண்டியது தான். மிளகு தக்காளி கீரை. ஓகே, இன்றைய அறுவடை வந்து தக்காளியும் கீரையும் வீட்டுக்கு வந்துருச்சு. ஓகே, இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு குருமா தான் வைக்க போகிறேன். ஒரே மாதிரியே வச்சாக்கா சத்தியமான பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாவது டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த குருமா குழம்பு. இது நான் கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸாக 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 பச்சை மிளகா, தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு, அது நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இது வேக வைக்கல, அப்படியே கட் பண்ணியிருக்கேன். அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், இஞ்சி, பூண்டு, கசகசா, சோம்பு, இது மட்டும்தான் அரைச்சி வச்சுக்கணும். சரிங்களா, இதை அரைச்சி நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இதை முதல்ல போட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு வந்து ஹைலைட்டாக கொஞ்சம் புதினா போடணும் பாருங்கள். அதுக்கு தான் புதினா கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரே சாம்பாரே வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி கொஞ்சம் மாற்றத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக குருமாவே இல்லை சாம்பாரோ இது மாதிரி வச்சு கொடுத்தா கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது இந்த செல்லு போடுற லைட்டர் வாங்கி சீக்கிரமாக செல்லு தீர்ந்துடுதுங்களா. அதனால் இப்போ வந்து சார்ஜ் போடுற இது வாங்கிட்டேன், இது லைட்ரு. இது இப்போ நல்லா யூஸாக இருக்குது. கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு வச்சா போதுங்க, நல்லா சார்ஜ் இருக்குது. இப்போ நல்லாவும் இருக்குது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, அப்படியே டீசெண்டாக. இப்போ தாளிப்புக்கு வந்து நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை, இது மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து சமையல் எல்லாமே ஒரு 3/4 எல்லாமே தேங்காய் எண்ணெயில் தான் சமைக்கிறேன். பொரியல் பண்ணுறது எல்லாம் தேங்காய் எண்ணெயிலே பொரியல் பண்ணிடுறேன். எதுவுமே வித்தியாசம் தெரியறதில்ல. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது, நம்ம ஆட்டுற அந்த தேங்காய் எண்ணெயிலே செய்யின்னு சொல்கிறாங்க. அதனால் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். ஆனால் இப்போ வந்து நான் வந்து கல்லெண்ணெய் ஊற்றிக்கலான்னு இருக்கிறேன். ஓகேங்களா, சமையலுக்கு ஒரே மாதிரி எண்ணெய் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு தான் இந்த மாதிரி மாற்றி எடுக்கிறது. கருவேப்பிலை மரத்தெல்லாம் வெட்டி விட்டுட்டுனுங்களா, கருவேப்பிலையே இல்லை. இது நம்ம தாய்லாந்து கருவேப்பிலை. இந்த இதெல்லாம் செஞ்சால் சேலட்லாம் செஞ்சால் போடுறதுக்காக வச்சுருக்கிற கருவேப்பிலை. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். இது போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காயை இதில் போட்டுடலாம். 1 நிமிஷம் பொரியட்டும். அடுத்த கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு. அடுத்ததான் மஞ்சள், ரெண்டும் போட்டு நல்லா வதங்கட்டும். பார்த்துட்டேனே அசாத வந்து ஏமாத்தலான்னு பார்க்குறேன். உன்னோட லஞ்சு பேக் சரும்பு காட்டி கொடுத்துருச்சு. மணி எத்தனைடா? கொஞ்சம் நேரமாக வந்த மாதிரி இருக்குது. 8 மணி ஆயிடுச்சா? 7:53.
ஓகே, கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கேன். சரி, நீ குளிச்சுட்டு வா, அதுக்குள்ளே நான் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். ஓகே? இன்னைக்கு உருளைக்கிழங்கு குருமா ஒன்று செஞ்சிட்ருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதக்கிட்டோம். இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக புதினா தலை போட்டுக்கலாம். சரிங்களா? இதில் ஹைலைட்டே நான் புதினா தலை தான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் ஹைலைட்டாக. புதினா தலையை போட்டாச்சு. அடுத்த நம்ம மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் போட்ட வேண்டியது தான். மிளகாய் போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்தபடி மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள். ஓகேங்களா? இப்போ நம்ம உருளைக்கிழங்க போட்டுடலாம். இது வந்து தோசை, இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். ஓகே, வேகட்டும். உருளைக்கிழங்கு வேகணும் இல்லைங்களா, அதனால் உருளைக்கிழங்கு வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சட்னி, இது கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஓகே, குழம்பு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கிழங்கு. இப்போ நம்ம தேங்காயை ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ தேங்காய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதான்ப்பா, சூப்பரான நமக்கு உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தோசைக்கோ, இட்லிக்கோ, சப்பாத்திக்கோ எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க. வேகட்டும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.